தெய்வ திருத்தலங்கள் தொடர்கிறது. இந்த ஆலயத்தின் அருகாமையில் இருந்த செட்டியார் ஒருவர் சந்தைக்கு வியாபாரம் செய்யும் பொருட்டு மிளகு மூட்டைகளுடன் இந்த வழியே வந்தார். இந்த ஆலயத்தில் ஓய்வின்பால் அமர்ந்தார். அவரிடம் வந்த கோவில் குருக்கள் நெய்வேத்தியத்திற்கு கொஞ்சம் மிளகு கேட்க, செட்டியாரோ முழு பூசணிக்காயை சோத்தில் மறைத்ததைப் போல, ஐயா, இது முழுக்க உளுந்து என்று பொய் சொல்லி வியாபாரத்திற்கு சென்றார். குருக்களும் மிளகு இல்லாமல் பொங்கல் செய்து விநாயகருக்கு படைத்தார். செட்டியார் சந்தையில் வியாபாரத்தை தொடங்க, கிரயத்திற்கு வாங்க வந்தவர்கள் மிளகின் தரம் பார்க்க மூட்டையை திறந்தனர். மிளகு மொத்தமும் உளுந்தாக மாறியிருந்தது. இதை கண்டதும் அதிர்ந்து போன செட்டியாருக்கு குருக்களிடம் பொய் சொன்னது ஞாபகம் வந்தது. பின் ஆலயத்தை அடைந்த செட்டியார் விநாயகரிடம் தன் தவறை உணர்ந்தவராக கதறி அழ, விநாயகரும் கருணை காட்டி உளுந்தை மீண்டும் மிளகாக மாற்றினார். இந்த நெற்குர்த்தி பிள்ளையார் என்றத பொய்யாமொழி விநாயகர்னு நான் பேர் வைக்கிறேன். பொய் சொன்னதுனால இந்த ஆலயத்துக்கு யார் வந்தாலும் இனி பொய் சொல்லக்கூடாது. அதனால நான் நெல்குர்த்தி பிள்ளையாரை எடுத்துட்டு அவர் வச்ச பேர் தான், மிளகு செட்டியார் வச்ச பேர் தான் பொய்யாமொழி விநாயகர் என்ற பேர் இதுக்கு. மேலும் ஸ்ரீ சுயம்பு விநாயகருக்கு நேரெதிரில் யானை எலி நடுவே நந்தியும் அமைய பெற்றிருக்கிறது. சிவலிங்கத்திற்கும் நவக்கிரக தெய்வத்திற்கும் தனி சன்னதிகள் உள்ளன. பொதுவாக ஆலமரங்கள் விழுதுடன் காணப்படுவதே இயல்பு. ஆனால் இந்த பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்திற்கு பின்புறத்திலோ விழுதில்லா ஆலமரங்கள் உள்ளன. இந்த 3 ஆலமரங்களையும் மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்றே மக்கள் நினைத்து பூஜித்து வருகிறார்கள். இந்த ஆலமரத்தை சுற்றி வந்தால் மன அமைதி கிடைக்கிறது மற்றும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடந்தேறியும் வருகிறது. இந்த 3 ஆலமரங்களும் விழுதில்லாமல் அதிசய மரமாக காட்சி தருவதால் விநாயகருக்கு நிகரான பூஜைகள் செய்யப்படுகின்றது. ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகன் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். இந்த மரத்திலே மிக முக்கியமாக விசேஷங்கள் என்று சொன்னால் விழுதுகள் கீழே இறங்காது. ஏன் சொன்னால் அவர்கள் மும்மூர்த்தியாக இந்த ஆலயத்திலே மகா கணபதியினுடைய ஒரு ஆலயத்திற்கு சிறப்பாக இந்த மும்மூர்த்தி கடவுள்கள் இங்கு விளங்குகிறார்கள். திருமண தடை என்று சொல்லக்கூடிய அந்த தடைகள்லாம் நிவர்த்தியாகும் பொருட்டு, நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் பொருட்டும், 16 விதமான செல்வங்கள் கிடைக்க பெற்றும் இந்த மும்மூர்த்தியை வழிபட்டு அந்த முகப்பு தோற்றமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகரை தரிசனம் செய்ய வேண்டுகிறோம். கணவம் நீயே பெருமை நிறைந்தாய், பிறையை முடியில் சூடிய பிள்ளை கணபதியே, ஓம் கணபதியே, அணிந்தருள்வாயே கணபதியே, கணபதியே, ஓம் கணபதியே, அணிந்தருள்வாயே கணபதியே, கருணை கடலே கஜமுகநாதா, இரவும் பகலும் இயக்கம் உன்னால் கணபதியே, ஓம் கணபதியே, அணிந்தருள்வாயே கணபதியே, கணபதியே, ஓம் கணபதியே, அணிந்தருள்வாயே கணபதியே. அசுரர் தம்மை அழித்திட வந்தாய், அடியார்க்கெல்லாம் அருள் செய்வாயே கணபதியே, ஓம் கணபதியே, அணிந்தருள்வாயே கணபதியே, கணபதியே, ஓம் கணபதியே, அணிந்தருள்வாயே கணபதியே. தேவரும் மூவரும் தினமும் உன்னை பாதம் பணிவார்
கணபதியே ஓம் கணபதியே அணிந்தருள்வாயே கணபதியே கணபதியே ஓம் கணபதியே அணிந்தருள்வாயே கணபதியே ஆனை முகத்தோன் அனைவரை காப்பாய் ஆற்றல் பெருகிட அருளிடுவாயே கணபதியே ஓம் கணபதியே அணிந்தருள்வாயே கணபதியே கணபதியே ஓம் கணபதியே அணிந்தருள்வாயே கணபதியே பானை வயிற்றோம் பாலுடன் தயிரும் படைத்தோம் உனக்கு பக்தியை ஏற்பாய் கணபதியே ஓம் கணபதியே அணிந்தருள்வாயே கணபதியே கணபதியே ஓம் கணபதியே அணிந்தருள்வாயே கணபதியே அவலும் பொரியும் அன்பால் வைத்தோம் இதயம் குளிர்வாய் என்றும் காப்பாய் கணபதியே ஓம் கணபதியே அணிந்தருள்வாயே கணபதியே கணபதியே ஓம் கணபதியே அணிந்தருள்வாயே கணபதியே சதுர்த்தியில் விரதம் சங்கடம் தீர்க்கும் நினைத்தது நடந்திட நீ அருள் செய்வாய் கணபதியே ஓம் கணபதியே அணிந்தருள்வாயே கணபதியே கணபதியே ஓம் கணபதியே அணிந்தருள்வாயே கணபதியே வன்னி மரத்தை வணங்கிடும் பக்தர் வரம் பல பெறுவார் வளமை காண்பார் கணபதியே ஓம் கணபதியே அணிந்தருள்வாயே கணபதியே கணபதியே ஓம் கணபதியே அணிந்தருள்வாயே கணபதியே விக்னம் தீர்ப்பாய் வினைகளை அறுப்பாய் சிக்கலை களைவாய் சிந்துரநாதா கணபதியே ஓம் கணபதியே அணிந்தருள்வாயே கணபதியே கணபதியே ஓம் கணபதியே அணிந்தருள்வாயே கணபதியே சித்தியும் புத்தியும் வழங்கிடும் தெய்வம் நித்தம் உன்னை நினைத்திடுவோமே கணபதியே ஓம் கணபதியே அணிந்தருள்வாயே கணபதியே கணபதியே ஓம் கணபதியே அணிந்தருள்வாயே கணபதியே எத்தனை தெய்வம் எல்லாம் உனக்குள் அத்தனை பெரியோன் ஆனாய் நீயே கணபதியே ஓம் கணபதியே அணிந்தருள்வாயே கணபதியே கணபதியே ஓம் கணபதியே அணிந்தருள்வாயே கணபதியே பலவிதமான வடிவுடையோனே பற்றிட வந்தோம் உன் திருப்பதமே கணபதியே ஓம் கணபதியே அணிந்தருள்வாயே கணபதியே கணபதியே ஓம் கணபதியே அணிந்தருள்வாயே கணபதியே கரிமாமுகனே காவல் நீயே கபிலர் வணங்கிய கருணை செய்வாய் கணபதியே ஓம் கணபதியே அணிந்தருள்வாயே கணபதியே கணபதியே ஓம் கணபதியே அணிந்தருள்வாயே கணபதியே மனக்குறையாவும் மறைந்திடும் உன்னால் உனக்கொரு இணையே உலகினில் இல்லை கணபதியே ஓம் கணபதியே அணிந்தருள்வாயே கணபதியே கணபதியே ஓம் கணபதியே அணிந்தருள்வாயே கணபதியே கற்பக தருவாய் கேட்டதை தருவாய் அற்புதம் புரியும் அருமறையோனே கணபதியே ஓம் கணபதியே அணிந்தருள்வாயே கணபதியே கணபதியே ஓம் கணபதியே அணிந்தருள்வாயே கணபதியே திருமால் உந்தன் திருவடி பணிந்தே இரண்யனை கொன்றான்
எல்லாம் உன்னருள் கணபதியே ஓம் கணபதியே அணிந்தருள்வாயே கணபதியே கணபதியே ஓம் கணபதியே அணிந்தருள்வாயே கணபதியே. ஐங்கரப் பெருமான் திருத்தால் போற்றி போற்றி. ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகன் திருவடிகளே போற்றி போற்றி. வருடம் தோறும் சித்திரை 13ஆம் நாள் கொடியேற்றம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றும் மகா கணபதிக்கு திருக்கல்யாணம் என்று சொல்லக்கூடிய விழாவும் மிக மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று சித்திரை மாதம் 21ஆம் தேதி திருத்தேர் விழா மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று கணபதியினுடைய ரூபமே இங்கு லிங்க திருமேனியாக உள்ள அந்த லிங்க திருமேனியிலே மகா கணபதி மைய பகுதியிலே தெரிவார். அந்த கணபதிக்கு சங்கடஹர சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய சதுர்த்தியிலே மகா கணபதி ஹோமம் என்று சொல்லக்கூடிய விசேஷ ஹோமங்கள்லாம் நடைபெற்று இந்த விழா காலங்களிலே மிக மிக சிறப்பான விழாக்கள்லாம் நமது இந்த பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்திலே நடந்து கொண்டு வருகிறது. கிராமத்தினுடைய ஒரு பெரும் சிறப்பு நாளும் இந்த ஆலயத்திற்கு அனைவரும் வருகை புரிந்து இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் கண்டுகளித்து இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக அனைவரையும் வருக வருக என அழைக்கின்றோம். தெய்வ திருத்தலங்கள் இடைவேளைக்கு பிறகு தொடரும்.